உலக வரலாறு. அப்பா! இந்த ஒரு வார்த்தைய கேட்டாலே போதும், எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் வந்துக்கும், இல்லையா? அலெக்சாண்டர், சீசர், செங்கிஸ்கான்னு ஏகப்பட்ட பேர்கள், நூத்துக்கணக்கான வருஷங்கள், போர்கள், உடன்படிக்கைகள், எத படிக்கிறது, எத விடுறதுன்னே தெரியாது. சரி, இன்னைக்கு இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். உலகத்தோட மிக முக்கியமான 4 பேரரசுகள பத்தி எக்ஸாம்க்கு என்ன தேவையோ, அத மட்டும் தெளிவா, கிறிஸ்பா பார்க்கலாம். உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. பக்கம் பக்கமா படிக்கும்போது எது இம்பார்ட்டன்ட் எது தேவையில்லாததுன்னு தெரியாம ஒரு கட்டத்துல அப்படியே மூழ்கி போற மாதிரி இருக்கும். குறிப்பா எக்ஸாம் டைம்ல இந்த ஃபீலிங் ரொம்பவே அதிகமாகும். ஆனா இனிமே அந்த கவலை வேண்டாம். இந்த பெரிய ஹிஸ்டரி கடல்ல இருந்து உங்க எக்ஸாமுக்கு தேவையான முத்துக்களை மட்டும் தனியா பிரிச்செடுக்கிறது தான் நம்மளோட வேலை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க படிப்பை ஈஸியாக்கி நீங்க நம்பிக்கையோட எக்ஸாம் எழுத ரெடி ஆகலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல நம்ம பார்க்க போறது 2 மெகா பேரரசுகள். இவை வெறும் பேரரசுகள் மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற வெஸ்டர்ன் வேர்ல்டோட சட்டம், தத்துவம், கலைன்னு பல விஷயங்களுக்கு அஸ்திவாரம் போட்டதே இவங்க தான். சோ இங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்ட். கிரேக்க பேரரசு. இந்த பேரை கேட்டோன்னே உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு மாவீரனோட பேர் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அவர்தான் இந்த பேரரசோட அடையாளம். சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன முக்கியம்னு பார்க்கலாம். கிரேக்க பேரரசுனா கீ பிளேயர் மாவீரன் அலெக்சாண்டர் தான். அவர் பர்ஷியா, எகிப்துன்னு பெரிய பெரிய ராஜ்யங்களை எல்லாம் கைப்பற்றி கிமு 326ல இந்தியா வரைக்கும் தன்னோட படையை கொண்டு வந்தார். இந்தியால போரஸ் மன்னரோட நடந்த அந்த ஹைடாஸ்பஸ் போர் ரொம்பவே ஃபேமஸ். ஏன் தெரியுமா? அது வரைக்கும் தோல்வியே பார்க்காத அலெக்சாண்டரோட படைக்கு ஒரு பயங்கரமான சவாலை கொடுத்த போறது. ஆனா பாருங்க, துரதிர்ஷ்டவசமா அலெக்சாண்டர் ரொம்ப சின்ன வயசுல இறந்து போனதால அவரால் ஒன்னா சேர்க்கப்பட்ட அந்த பெரிய பேரரசு அவரோட தளபதிகளுக்குள்ளேயே பிரிஞ்சு செதறி போச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸாம்ல அடிக்கடி வைக்கிற ஒரு ட்ராப் கொஸ்டின் இதுதான். அலெக்சாண்டர் இந்தியாவை முழுசா ஆட்சி செஞ்சாரான்னு கேட்பாங்க. பதில் என்ன தெரியுமா? இல்ல. உண்மையில அவர் இந்தியாவோட வடமேற்கு நுழைவாயில் வரைக்கும் தான் வந்தாரு. முழு இந்தியாவையும் அவர் ஆளல. இந்த பாயிண்ட்டை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த பேரரசுகள்ல ஒன்னு ரோமானிய பேரரசு. அவங்களோட சட்ட அமைப்பு, நிர்வாகத்திறன், இன்ஜினியரிங்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல. ரோமானிய பேரரசுல 2 பேரை நம்ம மறக்கவே கூடாது. ஒன்னு ஜூலியஸ் சீசர், இன்னொன்னு அகஸ்டஸ் சீசர். இவங்க காலத்துல தான் ஒரு பெரிய வரலாற்று மாற்றம் நடந்துச்சு. அதாவது பல வருஷமா இருந்த ரோமன் ரிப்பப்ளிக், அதாவது குடியரசு முறை முடிவுக்கு வந்து பேரரசு ஆட்சி, அதாவது எம்பையர் முறை ஆரம்பிச்சது. இது வெறும் ஆட்சி மாற்றம் இல்ல, மொத்த சிஸ்டமே மாறுச்சு. கிமு 44ல ஜூலியஸ் சீசர் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் நடந்த அரசியல் குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அகஸ்டஸ் தான் ரோமோட முதல் பேரரசரா பதவியேற்றார். இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் இது, ஆகஸ்டஸ் ஃபேஸ். இது ஒன்றும் இல்ல, ரொம்ப சிம்பிள். ஆகஸ்டஸ் ஆட்சிக்கு வந்த அந்த காலகட்டத்தை தான் இப்படி சொல்றாங்க. இந்த பீரியட் தான் ரோமன் ரிப்பப்ளிக் முடிஞ்சு ரோமன் எம்பையர் தொடங்கினதை குறிக்குது. சரி, இப்ப வெஸ்ட்லேருந்து அப்படியே ஈஸ்ட் பக்கம் ஒரு பயணம் போலாம். அங்கே உருவான 2 பேரரசுகள் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவுல இருந்த பவர் பேலன்ஸையும் ட்ரேட் ரூட்ஸையும் மொத்தமா மாத்தி எழுதினாங்க. மங்கோலிய பேரரசு. இந்த பேரை கேட்டாலே புல்வெளிகள்ல ஆயிரக்கணக்கான குதிரைகள் வேகமா ஓடுற சத்தம் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு வேகத்துக்கும் விரிவாக்கத்துக்கும் பேர் போன பேரரசு இது. இந்த பேரரசை நிறுவியவர் வேற யாரும் இல்ல, செங்கிஸ்கான் தான். வரலாற்றிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய தொடர்ச்சியான நிலப்பேரரசு, அதாவது நடுவுல கடல் எதுவும் இல்லாம ஒரே கண்டினியூஸ் லேண்டா இருந்த மிகப்பெரிய பேரரசை இவர் தான் உருவாக்கினாரு. மங்கோலியர்கள் அவங்களோட அசுர வேகத்துக்கும் போர் தந்திரங்களுக்கும் ரொம்பவே ஃபேமஸ். குறிப்பா யாம் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட அந்த காலத்து சூப்பர் ஃபாஸ்ட் கொரியர் சர்வீஸ் மாதிரி. இதுதான் இவ்வளோ பெரிய பேரரசை அவங்களால திறமையா நிர்வகிக்க காரணம். இதை ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் இருக்கு. எக்ஸாம் ஹால்ல மங்கோலியர்கள் பத்தி ஒரு கேள்வி வருதா, உடனே உங்க மனசுக்குள்ள இந்த 2 வார்த்தைகள் வரணும்: வேகம், விரிவாக்கம். ஸ்பீட் அண்ட் எக்ஸ்பான்ஷன். இதுதான் அவங்களோட அடையாளமே. இப்ப நாம பார்க்க போறது கிட்டத்தட்ட 600 வருஷங்கள், 600 வருஷங்கள் நீடிச்சு 3 கண்டங்கள்ல தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தின ஒட்டோமான் பேரரசு. இவங்களோட பொற்கால ஆட்சியாளர் சுலைமான் தி மெக்னிஃபிஷன்ட். இவங்களோட வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனைனா அது 1453ல கான்ஸ்டாண்டினோப்பிள் நகரத்தை கைப்பற்றினது தான். இதை கைப்பற்றினது மூலமா ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கிற பட்டுப்பாதை மாதிரி முக்கியமான வர்த்தக வழித்தடங்கள் எல்லாமே இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இது அவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார பலத்தை கொடுத்துச்சு. ஒட்டோமான்கள் கான்ஸ்டாண்டினோப்பிள கைப்பற்றினதுங்கிறது ஒரு சாதாரண நகரத்தை ஜெயிச்ச விஷயம் கிடையாது. 1453ல நடந்த இந்த ஒரு நிகழ்வைத்தான் பல வரலாற்று அறிஞர்கள் மிடில் ஏஜஸோட முடிவாவும் மாடர்ன் ஏஜோட தொடக்கமாவும் பார்க்கறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வரலாற்று திருப்புமுனை இது.
இதுவரைக்கும் 4 பேரரசுகளை பத்தி தனித்தனியா முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ எக்ஸாம் டைம்ல வேகமா ரிவிஷன் பண்றதுக்கு வசதியா இது நாளையும் ஒரே இடத்துல வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த டேபிள் தான் உங்க ரிவிஷனுக்கான ஒரு சூப்பர் வெப்பன். பாருங்க எவ்ளோ சிம்பிளா இருக்கு. கிரேக்க பேரரசுன்னா அலெக்சாண்டர், அவரோட ஸ்பெஷாலிட்டி மின்னல் வேக வெற்றிகள். ரோமானிய பேரரசுன்னா அகஸ்டஸ், அவரோட ஸ்பெஷாலிட்டி ஒரு ஆர்கனைஸ்ட் நிர்வாகம். மங்கோலிய பேரரசுன்னா செங்கிஸ்கான், அவரோட சாதனை உலகத்தோட மிகப்பெரிய நிலப்பேரரசு. கடைசியா ஒட்டோமான் பேரரசுன்னா சுலைமான், அவங்களோட பலம் உலக வர்த்தக பாதைகள் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது. ஒவ்வொரு பேரரசோட தனித்தன்மையும் இதுல பளிச்சுன்னு தெரியுது. ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான மெமரி டெக்னிக். இந்த 4 பேரரசர்களோட பேரையும் ஆர்டர் மாறாம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. இந்த ஃபார்முலாவோட பேரு ஆர்மோ. ஏனா கிரீக்கத்தோட அலெக்சாண்டர், ஆர்னா ரோமோட அகஸ்டஸ், எம்னா மங்கோலியாவோட செங்கிஸ்கான், ஓனா ஒட்டோமான் பேரரசோட சுலைமான். ஆர்மோ. இந்த ஒரு வார்த்தை போதும் 4 முக்கியமான ஆட்சியாளர்களோட பேரையும் உங்க மெமரியில லாக் பண்ணி வச்சிடும். சரி, இவ்ளோ தகவல்களை பார்த்தாச்சு. ஆனா இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு டென்ஷனே இல்லாம எக்ஸாம்ல முழு மார்க் வாங்குறதுக்கு உண்மையான பிராக்டிக்கலான ஸ்ட்ராட்டஜி என்ன? அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். இது எந்த புத்தகத்திலே இல்லாத ஒரு ரியல் டாக், அனுபவத்திலேருந்து சொல்ற ஒரு நேரடியான அட்வைஸ். சோ கவனமா கேளுங்க. ஒவ்வொரு பேரரச பத்தியும் நீங்க படிக்க வேண்டியது வெறும் 3 விஷயங்கள் தான். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ஜஸ்ட் 3. நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். 1. அந்த பேரரசோட முக்கியமான ஆட்சியாளர் பெயர். 2. அவரோட ஒரே ஒரு முக்கியமான சாதனை. 3. அந்த பேரரசோட வரலாற்றுல நடந்த ஒரே ஒரு முக்கியமான நிகழ்வு. அவ்வளவுதான். எல்லாத்தையும் பக்கம் பக்கமா மனப்பாடம் பண்றதை விட இந்த 3 விஷயங்களை மட்டும் ஒவ்வொரு பேரரசுக்கும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எந்த கேள்வியை எப்படி கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். இதுதான் ஸ்மார்ட்டா படிக்கிற முறைய. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க அடுத்து எந்த டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.